அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஆரஞ்சு குக்கீஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கேன். அதோடைய ஸ்கின்னை நம்ம முதல்ல எடுத்துடலாம். ஸ்கின்னு தான் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த உள்ள ஒயிட் எடுக்கக்கூடாது, மேலே உள்ள ஸ்கின்னை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். 100 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். மெல்ட்டான பட்டர். நான் அன்சால்டட் பட்டர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஆரஞ்சுடைய ஸ்கின்னையும் சேர்த்து ஐசிங் சுகர் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா க்ரீமியாக வர்ற அளவுக்கு விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பார்க்க கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ இதை மைதா 1 கப் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், சால்ட் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ இதில் 1/4 கப் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் நான் எல்லா குக்கீஸையும் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இல்லை சுற்றிலும் கத்தியை வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. சென்டரில் விரலை வச்சு அழுத்திக்கிடலாம். நான் 11 இன்ச் பேனில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம லைன் பண்ணிக்கிடுவோம் குக்கீஸை. 175 டிகிரி செல்சியஸில் நான் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே குக்கீஸ் சென்டரில் ஜெர்ரி வச்சுக்கலாம். பார்க்க க்யூட்டாக இருக்கும். எனக்கு குக்கீஸ் குக் ஆகிறதுக்கு 15 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. நான் ஓவன் இல்லாமல் கடாயிலையுமே எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆரஞ்சுடைய ஃப்ளேவரோட இந்த குக்கீஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.